அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:18. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாங்குகிறோம். ஆனால் இந்த வருஷத்துக்குன்னு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக மறக்கவே கூடாது. எல்லாத்துலேயும் நீங்கள் அதை எதிர்பார்க்கணும், பெருக்கத்தை எதிர்பார்க்கணும். வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக என்ன செய்வார், செய்வார். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா. பெருக்கத்தை தருவார். எதை வர்த்திக்க பண்ணுவார், யாரை வர்த்திக்க பண்ணுவார். அப்புறம் போன வாரம் நமக்குள்ளே என்ன வர்த்திக்க பண்ணுவார்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த செய்தி முடியலை இன்னும், அதனால அதனுடைய 4 பாயிண்ட் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அந்த வர்த்திக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, எப்போது நம்மை வர்த்திக்க பண்ணுவார், தேவன் நம்மை எப்போது வர்த்திக்க பண்ணுவார், என்ன எப்போ நம்மளை ஆண்டவர் பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி 4 காரியத்தை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது வாசிப்போம், தேவன் நம்மை எப்போது வர்த்திக்க பண்ணுவார். முதலாவது எரேமியா 30:3 வாசிப்போம். ஆமென். போதும். அல்லேலூயா. முதலாவது காலம் வரும்போது எப்போது கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். முதலாவது இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கில வாசிக்கிறோம், கர்த்தர் தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். என்ன, நம்மளை எப்போ ஆண்டவர் பெருக பண்ணுவார்னா ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. எரேமியா 30:3 வாசம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர். அதே பகுதியில் தான் இருக்குது 19 வசனம், வர்த்திக்கப்படுவேன்னு சொல்றாரு. அப்போ முதல்ல நம்ம எப்போ வர்த்திக்கப்படணும்னா ஏற்ற காலம் என்ன செய்யணும், வரணும். அது வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:7 நினைக்கிறேன். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்றாரு. அப்ப நம்ம சபைக்கு, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், சபைக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், உண்மையா ஆண்டவரை தேடணும். இந்த காலத்துல நம்ம ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிச்சு வாழும் பொழுது காலம் வரும்போது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு, செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்ததை உலகத்தில் இருக்கிற மனிதனால தடுக்க முடியாது, சாத்தானால தடுக்க முடியாது. ஆனால் நாம் அதுக்கு தடையை என்ன செய்யலாம், மாற என்ன உண்டு, வாய்ப்பு உண்டு. நாம தடையா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உன் கற்ப பிறப்பாகிய மகனே உனக்கு என்ன செய்வான், சந்ததியாக இருப்பான்னு சொன்னார். ஆனால் இடையில சாராளமாக என்ன செய்கிறாங்க, நமக்கு குழந்தையே இல்லை, நீங்கள் பேசாமல் அந்த வேலைக்காரியை நிச்சயிக்கோங்க வச்சுக்கோங்க, அவன் மூலமாக ஒரு குழந்தை உண்டாகட்டுமே சொன்னாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் 2-3 பேரை திருமணம் பண்ணுறாங்க. அப்போ சாராளை உடனே, சாராள் சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படி கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறாரு, குழந்தைய ஆகார் கூட சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. அவன் பேர் தான் என்னது, இஸ்மவேல்னு. ஆனால் அது தேவ சித்தமா இல்லை, காலம் வரலை. ஆண்டவர் சொன்ன காலம் வர்ற வரைக்கும் ஆபிரகாம் காத்திருக்காம கொஞ்சம் அவசரப்பட்டாரு. ஆனால் அதனால என்ன ஆயிட்டு தெரியுமா, காலம் நிறைவேறதுக்கு காத்திருக்காம கொஞ்சம் எடுத்ததுனால அந்த இஸ்மவேலை ஆண்டவர் ஆபிரகாமை நேசிச்சார். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் எனப்பட்டான். அதனால அவன் பிறந்த உடனே ஜெபம் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாகன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சரி அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக என்ன செய்கிறேன், ஏன்னா உன் வயிற்றுல உன் மூலமாக தானே பிறந்தான், ஆசீர்வதிப்பேன். ஆனால் அவன் எப்படி இருப்பான், துஷ்ட மனிதனா இருப்பான். அவன் எல்லாருக்கும் விரோதமாக என்ன செய்வான், அவன் கை இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய தீவிரவாத கிரியைகள் நடக்கிற காரணம் என்ன, அதுதான் காரணம். சரியா, ஏன்னா அந்த சந்ததியில் வந்தவங்க தான் என்ன செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, காலம் நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா காத்திருக்கணும். அல்லேலூயா. என் வேலை இன்னும் மரியாள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அப்படியே
சரி, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதுபடி செய்யுன்னு போயிட்டார். இப்போ நம்மளும் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணோம் அப்படின்னா காலத்துக்காக நம்ம காத்திருக்கோம். ஆண்டவரே, உங்க நேரம் வருகிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், உண்மையாய் ஆராதிப்பேன், உத்தமமாய் உண்மை ஆராதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். ஏற்ற காலத்துல ஏசாயா 60:22 சொல்றாரு, ஏற்ற காலத்துல இது தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் இப்ப ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பார். அதனால காலம் நிறைவேறதுக்கு நீங்க என்ன செய்யணும், காத்திருக்கணும். உங்க சுய முயற்சியில போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் எப்ப நம்மளை வர்த்திக்க பண்ணுவார்னா, முதல்ல காலம் நிறைவேறும் போது, அந்த குறித்த நேரம் வரும்போது. இதுக்கு நிறைய வசனங்கள் பைபிள்ல இருக்குது. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:17-18 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:17-18. இந்த வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினாரு. எப்படின்னா, இந்த செய்தியை நான் போன ஞாயிற்றுக்கிழமைக்கே ஆயத்தம் பண்ணிட்டேன். இப்போ போன ஞாயிற்றுக்கிழமையே கொடுக்க வேண்டிய செய்தி இது. ஆனால் கொடுக்காம இருக்கும்போது இந்த வாரம் இடப்பட்ட நாட்கள் நான் ஒரு இடத்துல இருக்கும்போது இதே வசனத்தை ஒரு பாஸ்டர் எடுத்தார். அப்போ எனக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தின. வாசிங்க அப்போஸ்தலர் 7:17-18. பார்த்தீங்களா, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். இந்த காலம் சமீபித்த போது என்ன நடந்தது? பார்த்தீங்களா, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பா என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆணையிட்டதை அவர் நிறைவேற்றுவார். உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆணையிட்டபடியே அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆனா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருக்கு காத்திருக்கணும், உண்மையா இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு 17:1, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு சொன்னாரு. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அந்த வசனத்தை சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சாரலுடைய பேச்சை கேட்டு ஆகாரை திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்ற பின்பு தான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு சொல்றாரு. ஆகவே ஆபிரகாமுக்கே ஒரு அடி என்ன செய்யுது, சறுக்குது. பழமொழி சொல்லுவாங்கல்ல, யானைக்கும் அடி, விசுவாசத்தின் தகப்பனுக்கும் அடி என்ன செஞ்சது, கொஞ்சம் சறுக்குச்சு. ஆனா ஆண்டவர் கைவிடலை. எப்பா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லல. கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்ன செய்தார், குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. ஈசாக்குங்கிற குமாரனை கொடுத்து அவன் தேசம் எங்கும் கோத்திரங்களாக பெருகினாங்க. வாக்குத்தத்தை நிறைவேறும் காலம் நமக்கு வரும், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷர்களை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, முதல்ல காலம் நிறைவேறும் போது, காலம் வருமுறை காத்திருக்கணும். காலம் நிறைவேறும் போது வர்த்திக்க பண்ணுவார். ரெண்டாவது எரேமியா 30:17 வாசிப்போம். எப்போது தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணுவார்? எரேமியா 30:17. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது எப்ப நம்மளை தேவன் வர்த்திக்க பண்ணுவார்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம காயப்பட்டிருப்போம். அந்த காயங்கள்லாம் தேவனால ஆற்றப்படும் போது நம்ம என்ன செய்வோம், வர்த்திக்கப்படுவோம். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போன பிறகு அங்க ஒரு ஆசாரியனுடைய மகளை கல்யாணம் பண்றான். அப்போ அவனுக்கு 2 குமாரர் பிறக்கிறாங்க. முதல் குமாரனுக்கு என்ன பேர் வச்சான்? மனாசேன்னு பேர் வச்சான். என்ன, தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் அப்படின்னு சொன்னான். அடுத்து 2வது ஒரு குமாரன் பிறக்கும் போது அவன் சொல்றான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப பெருக்கம் எப்ப வரும், எப்ப வர்த்திக பண்ணுவார்? காலம் நிறைவேறணும். 2வது நம்முடைய காயங்கள் ஆற்றப்படணும். அல்லேலூயா. நம்ம கடந்த காலத்துல ரொம்ப காயப்பட்டிருப்போம். என்ன, உன்னை விசாரிப்பற்ற சீயோன், நீ இருந்து என்னத்திற்கு, நீலாம் வாழ்ந்த எண்ணத்திற்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்படி நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை சந்தித்து நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவர். அல்லேலூயா. யோசேப்பை பார்த்து எல்லாரும்,
சின்ன பையன், நீ என்னல பெரிய அம்மாய் சொப்பனம் பார்த்துட்டேன்னு சொல்லி அவனை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அதாவது அவனை தூக்கி குழிக்குள்ள போட்டதெல்லாம் சாதாரண காரியம்தான். குழிக்குள்ள போட்டதும் அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவனை பார்த்து பரியாசம் பண்ணாங்க. சொப்பனக்காரன், உன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க, காயப்படுத்துனாங்க. சரி, இங்கே தான் காயப்பட்டோம், சரி நல்ல வேலை நம்மளை வித்துட்டாங்க, ஒரு வீட்டில் போய் பாத்திரத்தை கழுவிட்டா நல்லா சாப்பிடுவோம், என்ன ஆண்டவர் நம்மளை இப்படியாவது நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்காரு, பாத்திரத்தை கழுவிட்டு எஜமானுக்கு கொஞ்சம் உண்மையாக இருந்து நன்மை செய்வோன்னு பார்த்தா அங்கே ஒருத்தி வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டா, என் கூட சைனி வா அப்படின்னு. இவன் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து தீமை விட்டு விலகி ஓடுனான். ஆனாலும் அங்கேயும் காயம்தான் பட்டான். பார்த்தீங்களா, காயத்தின் மேலே காயம். இதெல்லாம் உள்ளான காயம், யாருக்கும் தெரியாது. காயப்பட்டவனுக்கு தான் தெரியும் அதோடைய வலி. குற்றச்சாட்டுகள், நீதிமானுக்கு விரோதமாக அநேக துன்பங்கள் வரும் இருக்கு. பார்த்தீங்களா, உண்மையாக வாழ்ந்த சில நேரம் சோதனை நமக்கு வரும். காயப்படுத்துகிறாங்க, சகோதரரால் காயப்பட்டான். இப்போ ரெண்டாவது போர்த்திபாரின் மனைவி, நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான், வரமாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு போனதுனால தேசத்துக்கே என்ன செஞ்சிட்டா, பொய்யான குற்றச்சாட்டு. என்ன செஞ்சிட்டா, அவன் வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா. இந்த எபிரேயன் என் கூட என்ன செஞ்சிட்டான், சரசம் பண்ண வந்துட்டான், பாவம் செய்ய வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி எங்கே போட்டாங்க. இப்படி இப்போ ஜெயிலுக்கு போறீங்க வைங்க, ஒன்றும் இல்லை, இதை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போனால் நிறைய கைதிகள் அங்கே இருப்பாங்க. கேட்டிங்களா, திருடி வந்திருப்பான், கொலை செஞ்சு வந்திருப்பான். ஆனால் எல்லாத்த விட யோசேப்பை பார்த்த உடனே கைதிகள் என்ன செய்வான் தெரியுமா, ஏழு மாப்பிள்ள இவன் பெரிய ஆளு, நம்மளை விட பெரிய கில்லாடிவன், சரியான ஆள்லவன், எங்கே போய் சேட்டை பண்ணியிருக்கான் பார்த்தியா, என்ன செஞ்சிருப்பான், அப்படிதான் பேசியிருப்பான். காயத்தின் மேலே காயம். என்ன, அதாவது காரணமில்லாத காயங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில். அவன் தெரியும், ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் மட்டும்தான் அவனை பார்த்தார். அவனுக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும், கேமராலாம் கிடையாது. ஆகவே உண்மையுள்ள மனுஷர்களை கர்த்தர் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் எப்போனா காயம் ஆற்றப்படும் போது அவன் சொல்கிறான், முதல் குமாரன் பிறந்த உடனே சொல்கிறான், என் வருத்தை யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினான். அல்லேலூயா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்குது. எப்போ நீங்கள் வர்த்திக்கப்படுவீங்க அப்படின்னா, என்னைக்கோ ஒரு ஆள் சொன்னதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. என்னை இப்படி சொல்லிட்டாரே, என்னை இப்படி சொல்லிட்டாரே, அதே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையவே முடியாது. ஏன்னா அவருடைய நாமத்தை நம்ம விசுவாசித்து எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம அதை மறக்கும் போது நம்மளை வர்த்திக்க பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆமென். நம்ம அதை நினைக்கணும், ஆண்டவருடைய அன்பை நினைச்சு, கர்த்தர் அன்பை நினைச்சு, எனக்காக எல்லா அன்பை பார்க்கல உண்மையான அன்பு என்ன, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்றாரு அந்த வசனத்துல. அந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்க, ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு பாருங்க. ஏசாயா 54:8, ஏசாயா 54:8, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர். யாருக்கு நித்திய கிருபையுடன் இறங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆவது வசனத்தில் பாருங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்தளவான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அதாவது இளம் வயசுல விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒரு மனைவியுடைய வாழ்க்கை எப்படி கஷ்டமாக்கும் தெரியுமா? அதாவது புருஷன் இறந்து போனாலும் அது ஒரு வேதனை. ஆனால் சில நேரத்தில் திருமணம் ஆகி புருஷனால தள்ளப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்க வந்து வேதனையோடு இருப்பாங்க ரொம்ப. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை அது மாதிரி தான் இருந்துச்சு, உடனே நிறைய பேர் நீ எதுக்கு இருக்க, நீ இருந்து என்ன பிரயோஜனம் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா இல்லையா? நம்மளை கர்த்தர் நிச்சயமா வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கைவிடப்பட்ட ஸ்திரீயை போலவும் மனம் நொந்த, அதான் காயப்பட்ட ஸ்திரீ. அந்த சீயோனா சபை, சீயோனா சபை. இப்ப நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைத்து சொல்றாரு, உன்னை என்ன செய்வேன்,
உன்னை ஆசீர்வதிப்பேன். 3ஆவது வசனத்தில் சொல்றாரு, வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வருத்தத்தை, காயங்களை என்ன செய்யணும்? மறக்க வேண்டும். அது எப்ப மறக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரியத்தினாலதான் என்ன செய்யும்? மறக்கப்படும். ஒன்று, தேவனுடைய ஆறுதலினால. தேவனுடைய ஆறுதல் நமக்கு வரணும். இப்ப ஈசாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் மனைவி அவங்க அம்மா இறந்த பிறகு அவனுக்கு வருத்தம் இருந்ததுக்கு. ஆனா ரெபேக்கால கல்யாணம் பண்ண உடனே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் என்ன செய்தது? நீங்க வாஸ்தல்லையோ அந்த வசனத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஆறுதல் உண்டாகணும். ஆறுதல் உண்டானாதான் காயங்கள் என்ன செய்யும்? ஆற்றப்படும். வாசிங்க ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. ஆறுதல் அடைஞ்சாதான் நம்ம வர்த்திக்கப்பட முடியும். அல்லேலூயா. என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். அதாவது நிறைய பேர் நமக்கு தீமை செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எப்ப மறப்பீங்க? மறந்தாதான் உங்களுக்கு ஆண்டவர் பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் தீமை செய்தால் அதை மனப்பூர்வமாய் மன்னிக்கணும்னு சொல்றாரு. மனப்பூர்வமாய் மன்னிக்காம போனீங்கன்னா அவங்க பிதாவும் மன்னிக்க மாட்டார். அப்ப நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கிற இருதயம் உங்களுக்கு இருந்தா நீங்க பெருகிருவீங்க. அல்லேலூயா. அவங்க தீமை செஞ்சதையே நீங்க நினைச்சிட்டு, இப்ப ஈசாக்கு தன் தாய்க்காக துக்கப்பட்டுட்டே இருக்கான். என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துக்கம். இதை மாறுறதுக்கு ஆறுதல் வரணும். ஆறுதல் எங்க இருந்து வரும்? ஆறுதல் 2 இடத்துல தான் வரும். எங்க இருந்து? ஆண்டவர்கிட்ட வரும். ஒண்ணு எது மூலமா வரும்? வேத வசனம். உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராமல் இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எனக்கு ஆறுதல் சொல்றாரு. இந்த வசனத்தை நம்ம வாசித்து, இதை நீங்க நேசித்து வாசிக்கும் போது உங்க துக்கம்லாம் மறைஞ்சிரும். அல்லேலூயா. 2வது எப்ப ஆறுதல் உண்டாகும்னா, ஒரு தாய் தன் தேற்றுவே பாலனை தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொல்றாருல, அது யாரால தேற்ற முடியும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். ஏன்னா காயங்கள் உள்ளத்துல ஆழமா இருக்கும்போது சில நேரங்கள்ல அதே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நீங்க ஒரு நாள் நல்ல அபிஷேகத்துல நிரம்பிட்டீங்கன்னா ஆவியானவர் என்ன செய்வார்னா, அவர் பேரே தேற்றுற கம்ஃபர்டர் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. ஆறுதல் படுத்துகிறவன் இருக்கு. சில நேரத்துல நம்ம தாய் நம்மளை தேற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்துல என் வாழ்க்கையில ஏதாவது சோகமா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும் போது எங்க அம்மா ஏன் இப்படி இருக்க, சோகமா இருக்க, நம்ம தாய் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா வீட்டுக்கு எப்பயும் போல இல்லையே, இன்னைக்கு நீ ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு நம்மளை விசாரிப்பாங்க. அப்ப நம்ம சொன்ன உடனே அவங்க சொல்ற வார்த்தை நம்மளை என்ன செய்யுது? ஆற்றிடுது. என்ன, அதுதான் ஆண்டு சொல்றாரு, உன் தாய் தேற்றுறது போல தேற்றுவேன். இப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா கம்ஃபர்ட் பண்றாரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நிறைய பேர் உங்களை கைவிட்டாங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனம் நொந்த ஸ்திரீயை போல இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் என்ன செய்றாரு? அழைத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பப்படும் போது இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றப்படுகிறது. வசனத்தை வாசிக்க 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 துக்கம் நீங்குகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. ஆகவே ஆறுதல் உண்டாகும் பொழுது, காயங்கள் ஆற்றப்படும் போது தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 3வது பாருங்க, கர்த்தர் நம்மளை எப்ப வர்த்திக்க பண்ணுவார்னா, அதே எரேமியா 30:8-9 வாசிங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம்.
போதும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால அடிமைப்பட்டு போனாங்க தெரியுமா? விக்கிரகங்களை ஆராதிக்கிறதுக்கு இடம் கொடுத்ததுனால. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்பா என்ன செஞ்சிருவேன், கொண்டு போயிடுவேன். இதே எரேமியா வாயினால சொன்னார். சொன்ன மாதிரியே 70 வருஷம் எதிரி கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படி ஆண்டவர் எப்படின்னா, அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அவரையே நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ரொம்ப நம்ம கேட்காம போகும்போது எச்சரிப்பாரு. அதையும் தாண்டி போகும்போது நினைச்சுவாரு, சில சிச்சைகளை நமக்கு கொடுப்பாரு. என்ன, தகப்பன் சிச்சியாத புத்திரன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கைவிடலை. இல்லையா? ஏன்னா உடன்படிக்கையை காக்கிறவர். ஆனா என்ன செஞ்சார்? சிச்சித்தார். சொன்னார், 70 வருஷம் நீங்க அடிமை போயிருவீங்க. அடிமைப்பட்டு சிறையிருப்புக்கு போனாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, இனி நீ என்ன செய்வதில்லை, அடிமை. அந்த 8 கடைசியில பாத்துங்க, அந்நியர் இனி அவனை. அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி செஞ்ச அதே தப்ப, பாவத்தை, அல்லது அதாவது அந்நியர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்நியர்னா புறஜாதிகளோடு கலந்து அவங்க செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும், அவங்க வாழ்ற போல வாழணும். இதை விட்டு நம்ம கொஞ்சம் வேறு பிரிந்து வாழும்போது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன செய்யாதிருப்பீர்களாக, பிணைக்கப்படா இருப்பீர்களாக. இப்ப திருமணம் ஆக போகுதுன்னா, நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சில நேரம் என்ன செய்யறாங்க, அங்கதான் பணம் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு செஞ்சிடறாங்க. ரட்சிக்கப்படாத பையன் அவன் கல்யாணம் முடிஞ்சோன்னா ரட்சிக்கப்பட்டுருவான்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, அப்படிலாம் சாக்கு சொல்றாங்க. ஆனா வாழ்நாள் முழுசும் உபத்திரவம் இருக்கும். அவன் ரட்சிக்கப்படுவானா மாட்டாங்கிறது நம்ம கையில கிடையாது. பவுல் அதை தெளிவா சொல்லியிருப்பார் சபைக்கு. நீ அவனை ரட்சிப்பையோ மாட்டியாங்கிறது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவனை நிச்சயத்து கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்றது சாத்தியம். அது வசனத்தின்படி சரியானது கிடையாது. ஆகவே அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பட்டு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளை தேவன் வர்த்திக்க பண்ண முடியாது. அல்லேலூயா. என்னைக்கு இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய நுகத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அடிமை ஆவதில்லை. இனி நீ யாரை மட்டும்தான் சேவிப்பீங்க? 9வது வசனத்துல கர்த்தரையே சேவிப்பீங்க. அல்லேலூயா. அதனால பாருங்க, உங்க உலகத்துல நீங்க நிறைய நேரத்தில் நினைப்பீங்க, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுறேன், அப்ப நான் ஆண்டவர் பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ண நேரம் இல்லாமோ, ஆனால் செல்போனை உட்காந்து மணிக்கணக்காக பார்ப்போம், டிவி பார்ப்போம், பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுவோம். ஆனால் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிலாம் கேட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும்னு தெரில. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். நல்லா யோசித்து பாருங்க, நம்ம அடிமைக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உடைச்சு போடுங்க, அப்பனா ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள்ல போய் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து நீங்க அப்படி பழகுங்க, அவரை சேவிங்க. அந்நியத்தை போய் அடிமை ஆயிடாதீங்க. சிலர் மனுஷனுக்கு அடிமையா இருப்பாங்க. ரொம்ப அவரை பார்க்கல அப்படின்னா இருக்கவே முடியாது, அப்படிலாம் இருப்பாங்க. மனுஷனுக்கு அடிமையாகாதீங்க. எல்லாரையும் நேசிக்கணும், உண்மைதான். ஆனா இவங்க இல்லாட்டி என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. மனுஷனுக்கு அடிமையாகாதீங்க. அந்நியன் இவனி அவனை அடிமை கொள்வதில்லை. அல்லேலூயா. அடுத்து நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு 22:7 கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இனி அவனை அடிமை ஆவதில்லைன்னா நீங்க கடன் திருப்பி வாங்க அடிமை ஆயிட்டே இருக்கீங்க. இதுல இருந்து வெளியே வாங்க, அப்பதான் ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது ஒரு முறை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறோம். ஆனா அத இந்த சேர் இருக்குல்ல, உளையான சேரு, இப்போ சேத்து பார்த்துருக்கீங்களா? சேத்து, அந்த சேத்துக்குள்ளே காலை வச்சோம்னா நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு எடுத்து சேத்துக்குள்ளே காலை வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் உள்ள போயிருவீங்க. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடன் மேலே கடன் வாங்கும்போது அடிமையாயிட்டே இருப்பீங்க, வெளியே வர முடியாது. அதனால இந்த வருஷத்தை தீர்மானம் பண்ணி, நான் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன், இயேசுவின் நாமத்தில் நான் இந்த வருஷம் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. வேற என்னென்ன காரியம் உங்களை அடிமைப்படுத்துது? நீங்க ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரை உண்மையே நான் சேவிப்பேன். இந்த வசனத்தின்படி அந்நிய காரியங்கள் என்னை அடிமைப்படுத்துவது இல்லை. என்ன, சினிமா, சீரியல், அசுத்தமான காரியங்கள் எதுவும் என்னை அடிமைப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. ரீகன் கோமஸ் பாஸ்டர் பாட்டு பாடியிருப்பார், என்ன, வேறொன்றுக்கும் நான் அடிமைப்படேன், இந்த என் நேசர் நீர்தானையாங்கிற பாட்டில்
வேறொன்றுக்கும் நான் அடிமைப்படேன்னு ஒரு ஸ்டான்ஸாக வரும். இது நம்ம வாழ்க்கையை மாறணும். அப்படி நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக வீடியோ தானே. ஆகவே 4 காரியங்கள், இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது, காலம் வரும்போது கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார், ஏற்ற காலம் வரும்போது. 2வது, காயங்கள் ஆற்றப்படும் போது. 3வது, கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது. அந்நியர்கள் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த காரியம் நம்மளை அடிமைப்படுத்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்கே நம்மை முற்றிலுமா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். என்ன, அடிமைத்தனத்துக்குள்ள போகவே கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க அடிமையாகாதீங்க. 4வது, தேவனுடைய இரக்கம் நமக்கு உண்டாகும் போது தான் வர்த்திக்கப்பட முடியும். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், சபையில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஜெபத்தில் எஜமான நோக்கி பாருங்க, கண்டிப்பாக நம்முடைய வாசஸ்தலத்துக்கு, இந்த கோமஸ்புர சபைக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட குடும்பத்துக்கு, அவன் வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இந்த இரக்கம் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த வருஷம் நம்மளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவன் எல்லைகளை விஸ்தாரமாக்குற தேவன். உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க ஆலயத்தில் தனியாக. ஆண்டவர் உங்களை எவ்வளோ ஆஸ்வதிக்கிறான்னு பாருங்க. ஆமேன். அண்ணால் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தா கர்த்தர், அவர் கேட்டது ஒரு குழந்தை, ஆனால் எத்தனை குழந்தை கொடுத்தாரு? எத்தனை குழந்தை கொடுத்தாரு? 6 பிள்ளைகள். அதுக்கு அப்புறம் சாமுவேலுக்கு அப்புறம் 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்? இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனால. இரக்கத்தை பெறுவோம். கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக.